ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடம் 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். சரியான விடையை தேர்வு செய்க. ஜிப்ரெல்லிகளின் முக்கிய விளைவு குட்டை தாவரங்களை நீச்சடைய செய்வது. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின். பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கை தாவரங்களில் காணப்படவில்லை? விடை 2,4D. அவினா முளை குறித்து உரை ஆய்வு FW வெண்ட் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது எத்திலீன் தெளிக்கப்படுகிறது. LHஐ சுரப்பது பியூட்ரின் முன்கதுப்பு. கீழுள்ளவற்றில் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும். விடை உமிழ்நீர் சுரப்பி. கீழ்கண்டவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? விடை கணையம். தலைமை சுரப்பி எனப்படுவது பியூட்டரி சுரப்பி. ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித். தாவரங்களில் ஆக்சின் இருப்பதை கண்டறிந்தவர் வெண்ட் ஆவார். ஆக்சின் மற்றும் சைட்டோகைலின் போன்றவை உருவ தோற்றவியலுக்கு மிகவும் தேவையானதாகும். தக்காளி தாவரத்தில் ஆப்சிசிக் அமிலம் பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி ஆகும். குளிர்காலங்களின் போது பிரிட்ஜ் போன்ற மரங்களில் ஆப்சிசிக் அமிலம் மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. எத்திலீன் ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும். ஒவ்வாமை தடுப்பு என்பது தைராய்டு ஹார்மோனின் பணியாக கருதப்படுகிறது. அப்சிசிக் அமிலம் இறுக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. முதிர்ச்சி அடையும் முன்னரே இலைகள் மலர்கள் உதிர்வது எத்திலீன் ஹார்மோனால் மட்டுமே. இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம் என்பது இயற்கை ஆக்சின்களாகும். வளர்ச்சி ஹார்மோன் என்பது உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. குழந்தைகள் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரத்தல் காரணமாக அசுரத்தன்மை வளர்ச்சி அடைவார்கள். தாவர பசுங்கனியங்களில் காணப்படும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம் ஆகும். எத்திலீன் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கின்றன. தக்காளி தாவரத்தில் ABA பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கிகள் ஆகும். கருவுறுதல் நடைபெறாமல் கனிகள் உருவாதலை தூண்டுவதில் ஆக்சின்களை விட ஜிப்ரெல்லின்கள் திறமை மிக்கவை. பெண்களின் குழந்தை பேரின் போது கருப்பையை சுருங்கவும் மற்றும் விரியவும் செய்வது ஆக்சிடோசின் ஹார்மோன் ஆகும். வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் குழந்தைகளுக்கு குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. உணவில் தேவையான அயோடின் இல்லாததால் எளிய காய்டர் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 மில்லிகிராம் அயோடின் தேவைப்படுகிறது. மில்லிகிராமா மைக்ரோகிராமா? சரி, ஓகே. சைட்டோகைனில் அதிகமாக காணப்படுவது தேங்காயின் இளநீர் ஆகும். தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடுகிறார். தைமஸ் சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. சோனா குளாமருலேசாவில் உள்ள மினரலோகைடுகள் சுரக்கும் ஹார்மோன் அல்டோஸ்டிரான் ஆகும். சோனா குளோமருலோசாவில் உள்ள மினரலோகைடுகள் சுரக்கும் ஹார்மோன் ஆல்டோஸ்டிரான் ஆகும்.
என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி படிக்கிறது? சரி, ஓகே. இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்பட்டால் உண்டாவது டயபெட்டிஸ் மெலிட்டாஸ். எட்வர்ட் சி கெண்டல் என்பவர் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தார். ஆன்டிடை யூரிட்டிக் ஹார்மோனின் மறுபெயர் வாசோப்ரெஸ்ஸின் ஆகும். கல்லீரல் மற்றும் தசைகளில் உள்ள கிளைகோஜன் குளுக்கோஸாக மாறுவதை ஊக்குவிப்பது எபினெப்ரின் ஆகும். கல்லீரலில் கிளைகோஜன் குளுக்கோஸாக மாற்றமடைய உதவுவது குளுக்கோகான் ஆகும். ஆல்பா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கிறது. கோட்டெடுத்த நினைவுக செல் நீட்சியடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவது, உதிர்தலை தடை செய்வதும் ஆக்சி ஹார்மோன் ஆகும். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனிகள் பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எத்திலின் ஆகும். இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் அப்சசிக் அமிலம். ஜிப்ரலின்கள் மக்காசோளம் அல்லது பட்டாணி தாவரங்களின் தண்டு நீட்சியடைவதை தூண்டுகிறது. ஜிப்ரலின்கள் மக்காச்சோளம் அல்லது பட்டாணி தாவரங்களின் தண்டு நீட்சியடைவதை தூண்டுகிறது. நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். உடல் காசியத்தின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராதார்மோன். லங்ககான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கின்றன. தைராய்டு சுரப்பின் வளர்ச்சி மற்றும் பணிகளை தைராய்டு தூண்டும் ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது. குழந்தைகளின் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக கிரிட்டினிசம் உண்டாகிறது. ஆக்சின் என்ற சொல்லின் பொருள் வளர்ச்சியாகும். இண்டால் 3 அசிட்டிக் அமிலம் என்பது இயற்கை ஆசின்களுக்கு உதாரணம். வென்டவினா முளை குறித்து உரையின் பல ஆய்வுகளை மேற்கொண்டார். வென்டவினா முளைக்குத்து உரையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டார். ஆக்சின், சைட்டோகைனின் அல்லது ஜிப்ரலின் ஹார்மோன் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாவதை தடை செய்கிறது. சைட்டோகைனின் முதலில் ஹெர்ரிங் மீனின் விந்து செல்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. சியாட்டின் என்பது சியா மெய்ஸ் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் ஆகும். கருவுறா கனிகள் உருவாவதை தூண்டுவதில் ஆக்சின்களை விட ஜிப்ரலின்கள் திறமை மிக்கவை. தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடுகிறார். பேய்சிஸ் மற்றும் E.H. ஸ்டெர்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தினர். முதலில் கண்ட ஹார்மோன் செக்ரிட்டின் ஆகும். பியூட்டரி சுரப்பில் உள்ள முன்புற கதுப்பு அடினோஹைப்போபைசிஸ் ஆகும். பியூட்டரி சுரப்பில் உள்ள பின்புற கதுப்பு ஹைப்போபைசிஸ் ஆகும். பெரியவர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரந்தால் அது அக்ரோமெகலி. புரோலாக்டின் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. மெலட்டோனின் எனும் ஹார்மோன் பினியல் சுரப்பில் சுரக்கப்படுகிறது. வாசோபிரெஸ்ஸின் ஹார்மோன் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. ஏடிஎச் குறைவாக சுரப்பதால் டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் ஏற்படுகிறது. வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் குழந்தைகளுக்கு ஏற்படுவது குள்ளத்தன்மையாகும். தைராய்டு சுரப்பின் 2 சுரப்பிகளுக்கு இஸ்துமஸ் என்னும் மெல்லிய திசு கற்றைகளால் இணைக்கப்பட்டுள்ளன. தைராய்டு சுரப்பின் நுண்ணுறுப்புகளில் உள்ள தைரோகுளோபுலின் கூழ்மப்பொருள் நிரம்பியுள்ளது.
தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் என்னும் அமினோ அமிலம் காரணமாகிறது. அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதத்தை பராமரித்து ஆற்றல் உற்பத்தி செய்வது தைராய்டு ஹார்மோன் ஆகும். ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது தைராக்சின் ஆகும். இமயமலை பகுதி மண்வளத்தில் குறைவான அளவு அயோடின் காணப்படுவதால் எளிய காய்டர் என்னும் நோய் காணப்படுகிறது. குறைவான எலும்பு வளர்ச்சி ஏற்படுவது கிரிட்டினிசம் ஆகும். மிக்சிடிமா பெரியவர்களின் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுகிறது. தைராய்டு ஹார்மோன்களின் அதிக சுரப்பின் காரணமாக கிரேவின் நோய் பெரியவர்களுக்கு ஏற்படுகிறது. கிரேவின் நோய் எக்ஸ் சாப்தல் காய்டர் என அழைக்கப்படுகிறது. மனித உடலில் கால்சியம் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது பராதர்மோன் ஹார்மோன் ஆகும். தைராய்டு சுரப்பி அகற்றப்படுவதால் தசை இறுக்கம் ஏற்படுகிறது. கணையம் இரட்டை சுரப்பியாக பணிபுரிகிறது. மனித இன்சுலின் ஹார்மோன் பிரோட்டிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட், மெக்லாட் ஆகியோரால் கண்டறியப்பட்டுள்ளது. லாங்கர்ஹான் திட்டுக்கள் உள்ள ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கிறது. இன்சுலின் குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலில் சேமிக்கிறது. குளுக்கோகான் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது. மினரலோ கார்டியாகாய்டுகள் சுரக்கும் ஹார்மோன் ஆல்டோஸ்ட்ரோன் ஆகும். அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோன் உடலை உயிர்ப்பு நிலையில் வைக்க உதவுகிறது. அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் ஹார்மோன்கள் பொதுவாக அவசரகால ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தைமஸ் சுரப்பி நாளமில்லா சுரப்பிகளாகவும் நிணநீர் உறுப்புகளாகவும் செயல்படுகின்றன. நோய் தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுவது தைமஸ் சுரப்பி ஆகும். தைமஸ் சுரப்பியால் சுரக்கப்படும் ஹார்மோன் தைமோசின் ஆகும். இனப்பெருக்க சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் ஆகும். சரிய தவிர செல் பகுதியை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். விடை சரி. ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுறா கனிகளை உருவாக்குகின்றன. விடை சரி. எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கிறது. விடை தவறு. எத்திலின் இலைகள் மலர்கள் கனிகள் மூப்படைவதை ஊக்குவிக்கிறது. எக்ஸாப்தல்மிக் காய்டர் தைராக்சின் மிகை சுரப்பியின் காரணமாக ஏற்படுகிறது. விடை சரி. பியூட்டரி சுரப்பி 4 கதுப்புகளாக பிரிந்துள்ளது. விடை தவறு. பியூட்டரி சுரப்பி 2 கதுப்புகளாக பிரிந்துள்ளது. கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. விடை தவறு. கிராப்பியன் செல்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கின்றன. அதிக செறிவில் ஆக்சின் வேர் உருவாதலை தூண்டுகிறது. விடை தவறு. குறைந்த செறிவில் ஆக்சின் வேர்களை உருவாதலை தூண்டுகின்றன. எத்திலின் மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது. விடை சரி. எத்திலின் மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது. விடை சரி. அப்சிசிக் அமிலம் வளர்ச்சி ஊக்கியாகும். விடை தவறு. அப்சிசிக் அமிலம் வளர்ச்சி அடக்கியாகும். தைராய்டு குறைபாட்டில் பெரியவர்களுக்கு கிரோவின் நோய் உண்டாகிறது. விடை தவறு. தைராய்டு குறைபாட்டினால் பெரியவர்களுக்கு கிரிப்டினிசம் உருவாகிறது. அட்ரினலில் கல்லீரல் உள்ள கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை ஊக்குவிக்கிறது. விடை சரி. குளுக்கோகார்டிகாய்டுகள் கல்லீரலில் கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை தூண்டுகிறது. விடை சரி. புரோஜெஸ்டிரான் ஹார்மோன் கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தியாகிறது. விடை சரி. டெஸ்டோஸ்டிரான் தாய்சேய் இணைப்பு திசு உருவாவதில் அவசியமாகிறது. விடை தவறு. ஈஸ்ட்ரோஜன் தாய்சேய் இணைப்பு திசு உருவாவதில் அவசியமாகிறது. லீடிக் செல்கள் ஈஸ்ட்ரோஜன் என்னும் பெண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது. விடை தவறு. லீடிக் செல்கள் டெஸ்டோஸ்டிரான் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது.
டெஸ்டோஸ்டான் விந்து செல் உற்பத்தியை தூண்டுகிறது. விடை சரி. ஆர்டினல் மெட்டுலாவில் சுரக்கும் ஹார்மோன்கள் குளுக்கோகார்காய்டுகள் ஆகும். விடை தவறு. ஆர்டினல் கார்டெக்ஸில் சுரக்கப்படும் ஹார்மோன் குளுக்கோகார்டிகாய்கள் ஆகும். இன்சுலின் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது. விடை தவறு. இன்சுலின் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. கார்டிசோல் உயிர்காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. விடை சரி. அப்சிசிக் அமிலம் ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். விடை தவறு. எத்திலின் ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். பொறுத்துக. பகுதி 1, 2, 3. விடை ஆக்சின் முளை குருத்து உரை நுனியாதிக்கம். எத்திலின் கனிகள் பழுத்தல். அப்சிசிக் அமிலம் பதுங்கணிகம் முதிர்தல். சைட்டோகைனின் தேங்காய் நிலநீர் செல் பகுப்பு. ஜிப்ரலின்கள் ஜிப்ரில்லா பியூஜிகுராய் கணுவின் பகுதி நீட்சி. 2வது பொறுத்துக. ஹார்மோன்கள் குறைபாடு. தைராக்சின் எளிய காய்டர். இன்சுலின் டயாபிட்டிஸ் மெல்லிட்டாஸ். பாராதர்மோன் டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமேகலி. ஏடிஹெச் டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ். பொறுத்துக. 3வது விடை குளுக்கோகார்டிகாய்டுகள் சுழற்சி தடுப்பு பொருள். எபினெப்ரின் அட்ரலின். தசை இறுக்கம் டெட்டனி. கணையம் சுழற்சி தடுப்பு பொருள். 4வது பொறுத்துக விடை ஆல்பா செல்கள் குளுக்கோகான். பீட்டா செல்கள் இன்சுலின். குரோமோசோம் அட்ரிலின் மெட்டுலா. லீடிக் செல்கள் விந்தகம். 5வது பொறுத்துக. சைட்டோகைனின் திசு வளர்ப்பு. ஜிப்ரலின்கள் போல்டிங். அப்சிசிக் அமிலம் இறுக்கநிலை ஹார்மோன். எத்திலின் வளர்ச்சி அடக்கி. 6வது பொறுத்துக. ஐபிஏ இயற்கை ஆக்சின். சியாட்டின் செல் பகுப்பு. ஜிப்ரலிக் அமிலம் நெல். ஆக்சின்கள் முளை குருத்து உரை. சரியான கூற்றினை தேர்வு செய்க. கூற்று. சந்தைப்படுத்தும் காய்கறிகளில் சைட்டோகைன்களை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். காரணம். சைட்டோகைனிகள் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமையடைவதை தாமதப்படுத்துகிறது. விடை கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று. பிட்டாயூட்டரி சுரப்பி தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. காரணம் இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. விடை கூற்று மற்றும் காரணம் இன்னும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கூற்று. டயபட்டிஸ் மெல்லிட்டாஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. காரணம் இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. விடை கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று. இன்சுலின் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகிறது. காரணம் இன்சுலின் குளுக்கோஸ் ஹார்மோனும் சமநிலையில் செயல்படுவதால் டயாபிட்டிஸ் மெல்லிட்டாஸ் தடுக்கப்படுகிறது. இன்சுலின் குளுக்கோஸ் ஹார்மோன் சமநிலையில் செயல்படுவதால் டயாபிட்டிஸ் மெல்லிட்டாஸ் தடுக்கப்படுகிறது. விடை கூற்று மற்றும் காரணம் என்னும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கூற்று. ஆக்சின் நுனியாதிக்கம் நடைபெற உதவுகிறது. காரணம் ஆக்சின்கள் தண்டின் நீட்சியை ஊக்குவிக்கின்றன. விடை கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று. சைட்டோகைனின் விதையில்லா கனி உருவாதலை தூண்டுகிறது.
காரணம் சைட்டோகைனின் செல் பகுப்பினை ஊக்குவிக்கிறது. விடை கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. கூற்று: எபிநெப்ரின் மற்றும் நார் எபிநெப்ரின் ஹார்மோனும் அவசரகால ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம் இவை மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் காலங்களில் உற்பத்தியாகின்றன. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கூற்று: வளர்ச்சி ஹார்மோன் என்பது ஓடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. காரணம் வளர்ச்சி ஹார்மோன் குழந்தைகளுக்கு அதிகமாக சுரந்தால் அசுரத்தன்மை ஏற்படும். விடை கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஓரிரு வார்த்தைகளில் விடையில்லை. வெள்ளரியில் ஆண்மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள். செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயர் 2,4-டைகுளோரோபினாக்சி அசிட்டிக் அமிலம். தக்காளியில் கருவுறா கனியை தூண்டும் ஹார்மோன் எது? விடை ஜிப்ரலின்கள். குழந்தை பெருகப்பின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் எது? விடை புரோலாக்டின் PRL. மனிதரில் நீர் மற்றும் தாது உப்புகளின் வளர்ச்சியை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோனின் பெயர் அல்டோஸ்டரான். மனிதர்களின் அவசர கால நிலைகளை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் எது? விடை அட்ரினலின். செரித்தலுக்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் எந்த சுரப்பி சுரக்கிறது? விடை கணையம். சிறுநீரகத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன்களின் பெயர் அல்டோஸ்டரான், பராதர்மோன். வேதியியல் தூதுவர்கள் எனப்படும் உடல் உறுப்பு எது? விடை ஹார்மோன். இயற்கை ஆக்சின்களுக்கு உதாரணம் இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம். செயற்கை ஆக்சின்களுக்கு உதாரணம் 2,4-டைகுளோரோபினாக்சி அசிட்டிக் அமிலம். பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்தல் நுனி ஆதிக்கம். விதையில்லா கனி உருவாதல் என்பதன் பெயர் கருவுறா கனியாதல். தேங்காயின் இளநீரில் காணப்படும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின். திசு வளர்ப்பு முறையில் கலாசியில் இருந்து புதிய உறுப்புகள் தோன்றுவதின் பெயர் உருவத் தோற்றவியல். சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்களின் முதுமையடைவதை தாமதப்படுத்தப்படுவது எது? சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்களின் முதுமையடைவதை தாமதப்படுத்துவது எது? ரிச்மண்ட் லாங் விளைவு. கோமாளித்தன்மையான நோயின் மறுபெயர் என்ன? கோமாளித்தனமான நோயின் மறுபெயர் என்ன? விடை பக்கானோ நோய். ஜிப்ரலின் ஹார்மோனால் திடீரென தண்டு நீட்சியடைவது போல்டிங். இறுக்கநிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது அப்சிசிக் அமிலம். வாயு நிலையிலுள்ள தாவர ஹார்மோன் எத்திலின். விந்தகமும் அண்டகமும் சேர்ந்து அழைக்கப்படுவது இனப்பெருக்க சுரப்பி. பியூட்டரி சுரப்பின் கதுப்புகள் யாவை? விடை அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ். தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது பியூட்டரி சுரப்பி. குழந்தைகள் மிகையான வளர்ச்சி அடையும் நோய் எது? விடை அசுரத்தன்மை. லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது புரோலாக்டின். அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும் நிலையின் நோய் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது தைராக்சின். தைராக்சின் உருவாக்கத்திற்கு தேவையான கனிமச்சத்து அயோடின். தைராய்டு சுரப்பியின் பின்புறத்தில் உள்ள சுரப்பி பாராதைராய்டு. கணையத்தில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி செல்கள் லங்கர்ஹான் திட்டு. சிறுநீரக மேல் சுரப்பியினை அழைக்கப்படுவது எது? அட்ரினலின் சுரப்பி. உயிர்காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் கார்டிசோல். அவசரகால ஹார்மோன் எவை?
அடலின், நான் அடலின், நார் அடலின். ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் எது? விடை டெஸ்டோஸ்ட்ரோன். பெண் இனப்பெருக்க ஹார்மோன் எது? விடை ஈஸ்ட்ரோஜன். நோய் தடை காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய சுரப்பி எது? விடை தைமஸ் சுரப்பி. புரோஜெஸ்டரான் உற்பத்தியாகும் இடம் எது? விடை கார்பஸ் லூட்டியம். தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் எது? விடை தைமோசின். நன்றி.